சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்கப்பட்ட நிலையில் அவைக்கு வந்த RB உதயகுமார் இருக்கையில் அமராமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் வரை சுமார் 45 நிமிடங்கள் பேரவையின் வாயிலேயே காத்திருந்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை RB உதயகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன்பு OPS இருந்து வந்த நிலையில் அவரை நீக்கிவிட்டு RB உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக, அதாவது EPSக்கு அருகில் அமர வைக்க வேண்டும் என அவர்கள் பல மாதங்களாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். அந்த கோரிக்கை இன்று ஏற்கப்பட்டு முதலாக அவருக்கு இன்று இடம் ஒதுக்கப்பட்டது. சரியாக 10 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கியது. சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்னதாகவே சட்டப்பேரவைக்கு வந்துவிட்ட RB உதயகுமார் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த புதிய இடத்தில் அமராமல் நீண்ட நேரமாக அவர் சட்டப்பேரவைக்கு வெளியிலேயே நின்று கொண்டிருந்தார். மற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் அவரவர் இடத்தில் வந்து அமர்ந்து விட்ட பிறகும் அவர் தன்னுடைய இடத்தில் அமராமல் அந்த வாயிலேயே தொடர்ந்து நின்று கொண்டிருந்தார். அது குறித்த காரணம் விசாரித்த போது நமக்கு தகவல் கிடைத்தது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவருடைய இருக்கையில் வந்து அமரவில்லை. முதலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையிலே RB உதயகுமார் அவர்கள் அமரப் போகின்றார். அவர் அமர்வதற்கு முன்னதாக EPS அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுவிட்டு அதன் பிறகுதான் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே அமர வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அவர் சொன்னது போலவே சரியாக 10:47 மணிக்கு அந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரவைக்கு உள்ளே வருகை தந்தார். அவர் வருவதற்கு முன்னதாக சில வினாடிகள் முன்னதாக சென்று அவர் வரும் வழியிலேயே நின்று அவருக்கு வணக்கம் வைத்துவிட்டு அவரிடம் வாழ்த்து பெற்றுவிட்டு அதன் பிறகுதான் அதாவது RB உதயகுமார் தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே வந்து அமர்ந்தார். அவர் அமர்ந்த சில வினாடிகளில் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சி தலைவருக்கான இருக்கையிலே வந்து அமர்ந்தார். அதே போல RB உதயகுமார் சட்டப்பேரவைக்கு உள்ளே காலடி எடுத்து வைத்ததுமே சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதாவது அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் மேஜையை தட்டி அவரை வரவேற்றனர். ஏனென்றால் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பேற்று அவர் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையிலே தான் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில வந்து அமர்கின்றார். எனவே முதலாக அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய அவருக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மேஜையை தட்டி அவரை வரவேற்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.